பேங்க் கம் இன்சூரன்ஸ், அதாவது த்ரூ பேங்க்லேயே ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த லோன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னாக்கா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுத்தீங்கனாக்கா இந்த லோனை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த டெலிகாலர் சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி நான் எங்கே எடுக்கணும், இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் இந்த லோனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மேனேஜர் சொல்கிறாரு, சார் லோனுக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? இது நீங்கள் பாலிசி எடுத்தது கரெக்டானு கேட்டிங்க. ஆமாங்க, இது இன்சூரன்ஸ் பாலிசி, எங்கள் கம்பெனி பாலிசி தான். லோனை பற்றிலாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலைங்களேங்க, லோனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் கரெக்டாக எடுத்திருக்கீங்க, அது கரெக்டாக இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ எதுக்கு என்னை ஏமாற்றி இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வச்ச? வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். நம்ம கிரெடிட் கார்டு ஸ்கேம் பற்றி பேசினோம், பேங்க் ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம், இன்சூரன்ஸ் ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம், எல்ஐசியில் எப்படி ஸ்கேம் நடந்தது அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இதெல்லாம் மீறி இப்போது புதுசாக பேங்க் கம் இன்சூரன்ஸ், அதாவது த்ரூ பேங்க்லேயே ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதை பற்றி பேசலாம், விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி போடுறோம். சிறிது நாட்களுக்கு முன்னாடி நான் அந்த பேங்க் பேரையோ பாதிக்கப்பட்டவரின் பேரையோ அல்லது எங்கே நடந்தது அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. என்ன அந்த ஸ்கேம் எப்படி நடந்தது, மோட்டிவ் என்ன, எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டேனாக்கா ஜனங்க புரிஞ்சுக்குவீங்க. இனிமேல் இந்த மாதிரி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாக்கா நீங்கள் உஷாராக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த காணொலி. நார்மலாக ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வர ஒரு ஐடி எம்ப்ளாயின்னு கூட வச்சுக்கோங்களேன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு மாதமான ஒரு கணிசமான சம்பளம் வந்துட்டு இருக்கு. அவருக்கு வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பர்சனல் லோன் தேவைப்படுது. பர்சனல் லோன் எவ்வளோ தேவைப்படுதுனாக்கா ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இவர் ஏற்கனவே வேறு ஒரு லோன் எடுத்திருக்கார், ஒரு கார் லோன் எடுத்திருக்கார். அவருக்கு சில இஎம்ஐலாம் போயிட்டுருக்கு. அதனால் அவர் 2-3 பேங்க் அப்ரோச் பண்ணுறாரு. 2-3 பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குங்க, அந்த சிபில் ஸ்கோர்னால் உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிபில் ஸ்கோர் போது இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லலான்னு இருக்கேன். நம்ம காணொலியில் சிபில் ஸ்கோர் பற்றியும் சொல்லியிருக்கோம். சிபில் ஸ்கோர் மூலியமாக எப்படி லோன் வாங்கலாம், சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தால் எப்படி லோன் வாங்கலாம் அப்படின்றத பற்றியும் போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த காணொலியை பாருங்கள், பயனடைங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெசன்ட் காணொலிக்கு வருவோம். இதில் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்க முடியாதுன்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 பேங்க், மேஜர் பேங்க்ஸ், இங்கே இருக்கிற ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறாரு. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சிபில் ஸ்கோர் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கும்போது இவர் நிறைய இடத்துல அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பார் இல்லைங்களா பேங்க்கில், அதில் இவர் நம்பரை எடுத்து இவருக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்ட ஒரு பெண்மணி கால் பண்ணுறாங்க. சார், இந்த மாதிரி நான் இந்த சோ பேங்க்லேருந்து பேசுகிறேன், இந்த பேங்க்கில் உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னு சொன்னீங்களாமே, எங்கள் பேங்க்லேருந்து எங்களால் வாங்கி கொடுக்க முடியும் லோனு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிம்மா இத்தனை பேங்க்கை நான் அப்ரோச் பண்ணிட்டேன், எல்லா பேங்க்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க, உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு நான் லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேங்க்லேருந்து மட்டும் உங்களால் எப்படி லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கணுமா அப்படின்னா, சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார், இதில் சில வழிமுறைகள் இருக்குது, அது மூலிமா நாங்கள் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம், உங்களை சொன்னீங்கனாக்கா நாங்கள் மீட் பண்ண வரோம் அப்படின்றாங்க. இல்லைங்க நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அந்த பெண்மணியும் சில டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ணிவிட்டு இவர் சும்மா விடலை, அந்த பேங்க்கில் கொண்டு போய் கேட்குறாரு, ஐயா இதெல்லாம் உங்கள் பேங்க்கினுடைய உண்மையான ஃபாரம் தானா? ஏன்னா அவங்க டெலிகாலர் வேறு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க தான் போய் பேங்க்கில் அப்ரோச் பண்ணி கேட்கணும். இன்னும் ஆமாங்க இதெல்லாம் கரெக்டு தாங்க, இந்த எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃபார்மெட்டு தான், இதை இது பண்ணிங்கனாக்கா நாங்கள் சிபில் ரன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் லோனை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப வருகிறார். வந்த உடனே அந்த அம்மாவுக்கு கால் பண்ணுறார், டெலிகாலருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் நான் தான் சொன்னேன் இல்லை சார், நாங்கள் ஜென்யூன் பேங்க் தான் சார், நீங்கள் கேட்ட லோனை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க முடியும், இந்த ப்ராசஸ்லாம் முடியட்டும், இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வைக்கிறாங்க. இவரும் சப்மிட் பண்ணுறார். ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. 2 நாள் ஆச்சு, கால் வரல. 3ஆவது நாள் அந்த அம்மாவே கால் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் லோன் ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் ஆகிடுச்சிங்க, இல்லை ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது, அதாவது
இந்த லோன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னாக்கா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுத்தீங்கனாக்கா இந்த லோனை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த டெலிகாலர் சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி நான் எங்கே எடுக்கணும், இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் இந்த லோனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குனாக்கா, இல்லை சார் இதுவும் பேங்க்கும் அதே பேங்க்கில் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போகிறீங்க, பேங்க் ரிலேட்டட் தான். லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்கும்போது இந்த பேங்க்கும் அதுவும் சேர்ந்து இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் நாங்கள் காமிச்சு ஜென்யூன் கஸ்டமருக்கு நான் லோன் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ சிபில் ஸ்கோர் டோட்டலாக அடி வாங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்கிறார், ஒரு 2 லட்சத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்க, 3 லட்சத்துக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரீமியம் இவர் கட்டுற ப்ரீமியம் தான் திரும்பி வரப்போதே என்டோமெண்ட் பாலிசி மாதிரி, அதனால சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அதற்கான ப்ரீமியமும் பே பண்ணுறார். அரௌண்ட் 30,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுங்கள், நாங்கள் அந்த ப்ரீமியம்மை நாங்கள் பேங்க்கினுடைய பாலிசி அதை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார். அந்த ஃபார்ம் திரும்ப அனுப்புகிறாங்க, அதை ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்க. ஃபில் பண்ணி அனுப்பிச்ச உடனே இம்மிடியேட்டாக ஆன்லைனில் எல்லாமே ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஆகிட்டு அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டாக வந்தது, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னா எஸ் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி சாஃப்ட் காப்பியும் அவர் மெயிலுக்கு வந்துடுது. வந்த உடனே இவர் சும்மா இல்லை, அந்த இன்சூரன்ஸ் காப்பியை கொண்டு போய் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனிலே கேட்குறாரு. ஐயா இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் கேட்டாங்க, நான் கொண்டு வந்த இந்த இன்சூரன்ஸ் காப்பி கரெக்டாக பாருங்கள் அப்படின்னாக்கா, ஆமாம் சார் நீங்கள் கரெக்டாக கட்டியிருக்கீங்க, இது எங்களுடைய பாலிசி தான், மெச்சூர் ஆகும்போது கண்டிப்பாக நாங்கள் இதுக்கான பணத்தை நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா இவர் திருப்தி அடைந்துட்டு சரின்னு வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து மறுநாள் அந்த டெலிகாலருக்கு கால் பண்ணுறார். அம்மா இந்த மாதிரி எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசியாக வந்துடுச்சு, லோன் எப்போ கொடுப்பீங்கனாக்கா, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், இன்னும் ஒரு 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும், நாங்கள் லோன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்து திரும்ப அந்த டெலிகாலருக்கு கால் பண்ணுறார். டெலிகாலர் கால் பண்ண என்ன சார், இந்த சாட்டர்டே நடுவில் வந்துடுச்சு சார், அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், இன்னும் 2-3 நாளில் ப்ராசஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, சாட்டர்டே சண்டே வந்துடுச்சு போல், அதனால் பேங்க் ஹாலிடே, இன்சூரன்ஸ் கம்பெனி ஹாலிடேன்னு வெயிட் பண்ணுறார். 3 நாள் கழித்து திரும்ப கால் பண்ணுறார். கால் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் அப்ரூவல் மேட்ரிக்ஸில் இருக்குது, அப்ரூவல் மேட்ரிக்ஸில் அந்த மேனேஜர் இல்லை, கொஞ்சம் வந்துடுவார், வந்தோடனே அப்ரூவல் மேட்ரிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு வெயிட் பண்ணுறார். 5 நாள் வெயிட் பண்ணுறார், 7 நாள் வெயிட் பண்ணுறார், 10 நாள் வெயிட் பண்ணுறார், 15 நாள் வெயிட் பண்ணுறார். 15ஆவது நாள் திரும்ப ரொம்ப இது நடுநடுவில் 1 or 2 days டைம் அந்த அம்மா கால் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 15 days ஆனதுக்கப்புறமா அவங்க கால் பண்ணுறாங்க. அந்த அம்மா ஒரு வாட்டி கால் எடுக்கிறாங்க, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. 16th டேலேருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் அவர் 20 நாள் வரைக்கும் கால் பண்ணுறாரு. அந்த அம்மா ஃபோனே எடுக்கிறதில்ல. டென்ஷன் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, வேறு ஒரு நம்பர்லேருந்து ட்ரை பண்ணுறாரு. அந்த அம்மா நம்பருக்கு ட்ரை பண்ணாங்கன்னா எதுவுமே பேசலை. உண்மையிலே இவர் நம்பரை அவாய்ட் பண்ணுதா அந்த அம்மா இல்லையான்றது வேற ஒரு நம்பர்லேருந்து ட்ரை பண்ணி கால் பண்ணுறாரு. அந்த அம்மா எடுத்து அவ்வளோன்னு சொல்லுது, இவர் பேசலை, கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணுறாரு. ஐயா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாலிசி கொடுத்தீங்க, நான் நேரில் வந்து பார்த்தேன், நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் தான் சொன்னீங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசி ரொம்ப ஒரிஜினல் தாங்க, இது நம்ப தகுந்த இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொன்னதுனால நம்பி போனேன், ஆனால் எனக்கு லோனே இது வரைக்கும் சேங்ஷன் ஆகலை, வரலை அப்படின்னு சொல்லும்போது தான் இன்சூரன்ஸ் மேனேஜர் சொல்கிறாரு, சார் லோனுக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது, இது நீங்கள் பாலிசி எடுத்தது கரெக்டானு கேட்டிங்க, ஆமாங்க இது இன்சூரன்ஸ் பாலிசி, எங்கள் கம்பெனி பாலிசி தான், கரெக்டாக போட்டிருக்கீங்க, இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரீமியம் கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் தி டைமில் நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோன்னு சொல்லுவோம், லோனை பற்றிலாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலைங்களேங்க, லோனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் கரெக்டாக எடுத்திருக்கீங்க, அது கரெக்டாக இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு தூக்கி வாரி போடுது ஷாக்கு. என்னங்க இதை வச்சு தாங்க எனக்கு 5 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் அதனால தான் நான் 30,000 ரூபாய் நான் கட்டினேன், எனக்கு பணமே கிடையாது, யார்கிட்டயோ ஒரு தண்டு வட்டிக்கு வாங்கி கட்டினா, லோன் வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு அந்த 30,000 ரூபாய் அடிச்சுட்டு மீதி இருக்க காசாவது எடுத்து நான் செலவு பண்ணலான்னு இருந்தாங்க, என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னும் போது பெரிய பிரச்சனை பண்ணுறாரு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில். இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறார், சார் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுத்தது கரெக்டு, டெலிகாலருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்தீங்க அப்ரோச் பண்ணிங்க, இப்போ கூட நீங்கள் ப்ரீமியம் கட்டுங்க, 5 வருஷம் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறோம், இல்லைனா அதில் ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள், அந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணனா நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம் அந்த பாலிசியை, அந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசை வாங்கிக்கோங்க அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, சரி எனக்கு வேண்டாங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை என்னை கம்பல் பண்ணி ஏமாற்றி கொடுத்துருக்காங்க, நான் ரிட்டர்ன் பண்ணும்போது சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் மினிமம் ஒரு அமௌண்ட் நாங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல,
30,000 போகிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் பிடிச்சிக்கிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கேன்சலேஷன் பாலிசி எழுதி கொடுத்துட்றார். கேன்சலேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரார். கேன்சலேஷன் வந்து ஒரு 1 or 2 டேஸில் ப்ராசஸ் ஆகிடும் சார், உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த இன்சூரன்ஸ் மேனேஜர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டு கேன்சலேஷன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராருங்க. அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இருக்க வீட்டுக்கும் அரௌண்ட் ஒரு 1 hour ஜேர்னி. வீட்டுக்கு வந்து அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 20 நாளாக அந்த ஃபோன் எடுக்காத அம்மா டெலிகாலர் அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க. சார் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி ஏன் சார் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணேன்னு சொன்னீங்க, இவ்வளோ நாள் லோன் வரும்னு சொன்னீங்க, அந்த லோன் ஏமா வரல அப்படின்னு கேட்குறாரு. சார் உடனே போயிட்டு அதை ரிவோக் பண்ணுங்கள், அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் ரிவோக் பண்ணிங்கன்னா இன்னும் 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் லோன் சாங்ஷன் பண்ணி அனுப்புகிறேன், முதல்ல போங்க சார் இன்சூரன்ஸ் பாலிசியை ரிவோக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் வந்து நம்மமா இனிமேல் நான் உன்னை நம்புறதா இல்லை, நான் இன்சூரன்ஸ் கம்பெனிலே கேட்டுட்டேன், இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் லோனுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ எதுக்கு என்னை ஏமாற்றி இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வச்ச அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் ரிவோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் சார், இல்லைனா லோன்லாம் உங்களுக்கு கிடையாது, ப்ராசஸிங் ஃபீலாம் பிடிச்சி நான் லோனில் தான் தரேன் சார், உங்ககிட்ட நான் 5 பைசா வாங்கினேன், நான் வாங்கலை இல்லை லோன், இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போய் நீங்கள் ரிவோக் பண்ணி திரும்ப அக்செப்ட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் 2 நாளில் கிரெடிட் பண்ணுறேன், இல்லைனா உங்களுக்கு லோன் கிடைக்காது போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த பொண்ணும் ஃபோனை வச்சிடுது. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இவர் வெயிட் பண்ணுறாரு 2 நாளைக்கு என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் அவர் கட்டின ப்ரீமியம் அந்த டிடக்ஷன் போக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் போக இவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. கிரெடிட் ஆனவுடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் சேஃப் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு அந்த டெலிகாலர் வந்த நம்பரை வச்சு திரும்ப அடிக்கிறாரு. அவங்க எடுக்கிறதில்ல. அதை பற்றி அந்த பேங்க்கில் போய் விசாரணை பண்ணுறார். விசாரணை பண்ணும்போது என்ன தெரிய வருதுனாக்கா, இந்த மாதிரி ஏஜென்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மற்றவன் எப்படி போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு அந்த டார்கெட்டை அவங்க ரீச் பண்ணணும். அதுக்கான பணத்தை எப்படி உள்ளே வரணும்னு தான் பார்க்குறாங்களே கண்டி இந்த மென்டல் ப்ரெஷர்னால இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுறாங்க சார் ஏஜென்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரணை பண்ணி அதை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க ஜாப்லேருந்து. இந்த மாதிரி ஒருத்தருடைய விருப்பத்துக்கு மாறாக நீ பாலிசி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் இன்சூரன்ஸ் கம்பெனிலையோ இல்லை இருக்க ஒரு பேங்க்லேயோ இருக்கிற ஒரு எம்ப்ளாயே ஸ்கேம் பண்ணாக்கா எப்படி பப்ளிக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த பாலிசியோ இதுவும் நம்பி எடுங்க. இல்லை லோன் வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ ஆன்லைன் மோசடி எல்லாம் இருக்கிறத விட இவங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு கமிஷனுக்காக ஒருத்தனுடைய லைஃப்பை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு டெலிகாலர். ஸோ இனிமேல் டெலிகாலர் பேசும்போது உஷாராக இருங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க. அம்மா இந்த மாதிரி சிபில் இல்லைன்னா லோன் கிடைக்காதுனாக்கா அதுக்கு வேறு வழிகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி லோன் எடுக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா தான் நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா தயவு செய்து அந்த ஃபார்மில் சைன் பண்ணாதீங்க. இட் இஸ் எ டோட்டல் ஸ்கேம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.